மைனைஸ் எனப்படும் நாட்டின் நுழைவாயில்களில் செயல்படுத்தப்படவுள்ள தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு அமைப்பு செப்டம்பர் மாதம் முழுவதும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் நிலையில் பயணிகளை சோதிக்கும் செயல்முறையை 4 முதல் 5 வினாடிகளுக்குள் முடிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திறமையானதாக கருதப்படும் இந்த அமைப்பு நாட்டின் எல்லை கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். மலேசிய குடிநுழைவு அமைப்புக்கு மாற்றாக வரும் இந்த புதிய அமைப்பு முக அங்கீகாரம், QR குறியீடு, கடப்பிதழ் ஆகிய 3 முறைகள் மூலம் அனுமதி வழங்க ஏதுவாக படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எனவே இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் பிற்காலத்தில் புறப்பாடு அல்லது வருகை என எதுவாக இருந்தாலும் விமான நிலைய நெரிசலை நாம் எதிர்கொள்ள விரும்ப மாட்டோம் என்பதை உணர்வோம் என இன்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது முனையத்தில் அலுவல் பணி சார்ந்த பயணத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் இத்தகவலை வெளியிட்டார். பழைய அமைப்பில் இருந்து புதிய அமைப்புக்கு மாறும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப இடையூறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை சைஃபுடின் நிராகரிக்கவில்லை. இந்தியாவுக்கு விசா அல்லது பேன் கார்டு அல்லது OCI கார்டு எடுக்க வேண்டுமா? எளிமையான, செயல்திறன் மிக்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாமல் அனைத்து விண்ணப்ப முறைகளையும் செய்து கொடுக்கிறது JTP இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். இன்னும் ஏன் காத்திருப்பு? உடனே அழையுங்கள்.